அண்மைச் செய்தி. அரியலூரில் கடந்த 2022 மாணவி லாவண்யா உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மாணவி லாவண்யாவை மதமாற்றம் செய்ய முயற்சி நடைபெறவில்லை என சிபிஐ அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் மற்றும் சில பாஜக தலைவர்களின் அழுத்தம் காரணமாக தொடக்கத்தில் மாணவியின் உடலை பெற அவரது தந்தையும் சித்தையும் மறுத்தனர் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் மற்றும் சில பாஜக தலைவர்களின் அழுத்தம் காரணமாகவே மாணவியின் பெற்றோர் சில காலம் தலைமறைவாக இருந்துள்ளனர் என்பது சிபிஐ தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை மறைக்காமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விஹெச்பி நிர்வாகி முத்துவேலுக்கு வழக்கு பதிவு செய்துள்ளது சிபிஐ. லாவண்யா மரணத்தில் பாஜகவினர் திட்டமிட்டு மத ரீதியாக அவதூறு பரப்பி அரசியல் செய்தது தற்போது சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் வெளியாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரியலூரில் கடந்த 2022 மாணவி லாவண்யா உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தற்போது சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மாணவி லாவண்யாவை மதமாற்றம் செய்ய முயற்சி நடைபெறவில்லை என சிபிஐ அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் மற்றும் சில பாஜக தலைவர்களின் அழுத்தம் காரணமாக தொடக்கத்தில் மாணவியின் உடலை பெற அவரது தந்தையும் சித்தியும் மறுத்தனர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் மற்றும் சில பாஜக தலைவர்களின் அழுத்தம் காரணமாகவே மாணவியின் பெற்றோர் சில காலம் தலைமறைவாக இருந்துள்ளனர் என்று சிபிஐ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை மறைக்காமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் மீது சிபிஐ தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது. லாவண்யா மரணத்தில் பாஜகவினர் திட்டமிட்டு மத ரீதியாக அவதூறு பரப்பி அரசியல் செய்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளியில் படித்துவிட்டு வெளியேறிய மாணவர்களின் சான்றிதழ்கள் முழுமையாக ஆய்வு செய்ததில் மாணவர்கள் யாரும் மதம் மாறவில்லை என சிபிஐ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.